இல்ல டிவிக்கு அமைச்சர்கள் எல்லாரும் இன்னும் ரசிகர் மன்ற மனநிலையில் தான் இருக்காங்க, அவங்களெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு ரொம்ப நக்கலாக விமர்சனம் பண்ணியிருக்கிற மிஸ்டர் மாணிக்கம் தாகூர் அவர்களே, அப்புறம் என்ன மானாவுக்கு உங்கள் கட்சி அந்த அமைச்சரில் இடம் வச்சிருக்கு? போக வேண்டியதானே? உங்கள் கட்சிக்கே பாவம் பார்த்து முதலமைச்சர் விஜய் தான் அந்த அமைச்சரில் 2 இடம் கொடுத்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை வருடத்தில் திமுக கூட உங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கல. உங்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டை இப்போ தூக்கி நிப்பாட்டிருக்கதே டிவிக்கே தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்னது உங்களால் தான் டிவிக்கே தமிழ்நாட்டை ஆட்சி அமைச்சிருக்கா? சிரிப்பு தான் வருது. டிவிக்கே தன்னந்தனியாக 108 இடங்கள் பிடிச்சிருக்கு. புரிஞ்சுக்கணும். அதாவது நல்லா ஒன்று மனசில் வச்சுக்கிடுங்க. எந்த காலத்திலும் உங்களுடைய தலைவர் பப்பு இருக்கார்ல, மிஸ்டர் ராகுல் காந்தி, அவரெல்லாம் பிரதமர் ஆகவே முடியாது. நீங்கள் தலைகள் தண்ணி குடித்தாலும் அது நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் இருக்கார்ல, அவர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நக்கலாக, அதாவது நம்ம டிவி கட்சியினுடைய அமைச்சர்கள், டிவி கட்சியே ஒட்டுமொத்தமாக ஏதோ அவங்களால தான், காங்கிரஸ் கட்சியால் தான் டிவி கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி அமைக்கிறதாகவும், டிவிகே கட்சியினுடைய அமைச்சர்கள் எல்லாரும் எம்எல்ஏக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ரசிகர் மன்ற மனநிலையில் இருக்காங்க மாதிரி ரொம்ப நக்கலாக ஒரு பேச்சை வெளிப்படுத்திருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு போயிட்டு இருக்கல பரவாயில்ல. டீலிமிட்டேஷனில் யார் என்ன மாதிரி ஒரு மூவ் பண்ணுறா, திமுக என்ன மாதிரி நிலைப்பாடு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நம்முடைய முதலமைச்சர் விஜய் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஸோ அப்படின்னு அந்த இதில் போயிட்டு இருக்கும்போது இந்தியா கூட்டணியோட பேச்சுவார்த்தை வருது. இந்தியா கூட்டணியில் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ், திமுக, அதுக்கப்புறம் இன்னும் சில எல்லா கட்சி செஞ்சு ஒரு 26 கட்சிகள் அங்கே இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக போயிட்டாங்க. அது கூட பார்த்திங்கன்னா தேமுதிக எம்பி இருக்காங்களா, அவங்களும் அப்புறம் கமலஹாசன் அவரும் போயிட்டார். ஸோ அப்போ 3 கட்சி போயிட்டு பேலன்ஸ் 23 கட்சிகள் தான் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்குது. ஓகேவா? அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிருபல் கேள்வி வைக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் டிவிக்கே நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெளியே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது மாணிக்க தாகூர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஏங்க எம்பிகள் இருக்கிற கட்சியை தாங்க முதல்ல நாங்கள் சேர்த்துக்க முடியும், இன்னும் டிவிக்கில் எம்பிக்களே இல்லைங்க. ஸோ அப்படி எப்படி நாங்கள் அவங்கள எங்கள் கட்சி இந்த இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக அவர் சொல்கிறார். அது சொல்கிற தோணியிலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி நக்கலாக எம்பிக்களே இல்லாத கட்சியெல்லாம் எப்படி நாங்கள் இதில் சேர்க்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வம்படியாக பேசுகிறாரு, வேணும்னே டிவி கட்சியாக கொஞ்சம் இகழ்ச்சியாக, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப நக்கலாக விமர்சிக்கிறதா எனக்கு அதை பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் பார்த்தீங்கன்னா நிருபல் எல்லாரும் என்ன கேட்குறாங்க கேட்டிங்கன்னா, எங்க இப்போ வந்து வடக்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் உள்ள ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அடுத்த பிரதமர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகளுடைய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா நேற்று கூட ஜெகதீஸ்ரீ அப்படிங்கிற அமைச்சர் பார்த்திங்கன்னா இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் அப்படின்னு பேசுகிறாங்க. நாளைய பிஎம், நாளைய பிரைம் மினிஸ்டர் நம்முடைய முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் எல்லாருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தான் அவர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர் மன்ற மனநிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக பதிவு பண்ணிட்டு, இப்போ அவங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழக கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்குன்னா அதுவே பார்த்திங்கன்னா எங்களுடைய தலைவரால் தான், ராகுல் காந்தியால் தான், எங்களுடைய காங்கிரஸ் கட்சியால் தான். ஏன்னா அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த இடங்கள் 10ஆம் வந்து முதல்ல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தான் பார்த்திங்கன்னா அவர் லெட்டர் போட்டார், கால் பண்ணார். ஸோ எங்களுடைய சப்போர்ட்டை தான் தமிழக கட்சிகளுமே ஆட்சி அமைச்சிருக்கு. இல்லைன்னு வச்சுக்கலாம் அமித்ஷா எப்போவோ இந்த ஆட்சியை கலைச்சிருப்பாரு, ஆளாளுக்கு விலைக்கு வாங்கி இன்னமும் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் எங்களுடைய தலைவரால் தான், எங்களுடைய காங்கிரஸ் கட்சியால் தான் தமிழக கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக ரொம்ப நக்கலாக பேசுகிறாரு. இல்லை இந்த நேரத்தில் இவருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருக்கு நம்ம ஒரு பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் செண்முகம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசு அதிகாரி இருக்காங்களா அவங்கள வச்சுட்டு தமிழக கட்சிகளுக்கு ஆட்சியை நடத்த போதா, இல்லைன்னா கம்யூனிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை தொடர போதா, 2ல் 1 முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு வீரவசனம் பேசுகிறார். நேற்று ஃபுல்லாக அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தமிழ்நாடு முழுக்க தமிழக கட்சிகளுக்கு, அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன பிரச்சனை மெயின், ஏன் வந்து அவங்க போராட்டம் நடத்துனாங்க, இப்படி பேசணும் சவால் விடுறாரு தமிழக கட்சிகள் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ் இருக்கார்ல, அவரால் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றறிக்கை பள்ளி கல்லூரிகள்லாம் அனுப்பப்படுது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் யார் யார் தீவிரம் கட்டுறா, யார் யாரெல்லாம் அதில் செயல்படுறாங்க, அந்த இயக்கத்தில் பயணிக்காங்க, அவங்களுடைய தகவல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த தகவலை சேகரிக்க சொல்லி ஒரு சுற்றறிக்கை போகப்படுது. இந்த சுற்றறிக்கை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டெல்லியில் இதே மாதிரி சர்வே பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா சாய்குமார் ஐஏஎஸ் மூலமாக, உயர்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக இந்த தகவலை பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டித்து தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய ஆட்சி இடம்பெறதுக்கு நாங்கள் தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ அது யாரும் தெரியாதா, உங்களுடைய அரசு அதிகாரிகளும் தெரியாதா, அப்புறம் எப்படி உங்களை மீறி இந்த மாதிரி சுற்றறிக்கை அனுப்பப்படுது. இந்த சாய்குமார் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு கைகூலி, அவர் வேணும்னே தான் அதை பண்ணுறாரு, அவரை நீங்கள் இன்னும் ஏன் மாற்றாம வச்சுருக்கீங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்பட்டிருந்தானே தலைமைச் செயலாளராக, இன்னும் நீங்கள் மாற்ற வேண்டியதானே, அவரை கண்டிப்பாக நீங்கள் மாற்றியே ஆகணும், இல்லைனா நாங்கள் உங்களுடைய ஆட்சிக்கெலாம் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் போயிட்டு உங்களுக்கு அந்த அரசு அதிகாரிகள் முக்கியமாக,
இல்லை நாங்கள் முக்கியமா, இல்லை இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளை வச்சுட்டு அவர் ஆட்சியை நடத்த போகிறாரா, இல்லைன்னா இடதுசாரிகளை வச்சுட்டு ஆட்சியை தொடர போகிறாரா, ரெண்டில் ஒன்று அவர் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு முதலமைச்சர் விஜய் வாய் திறந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சவால் விடுற தோணியில், சவால் கிடையாது கட்டளே இடுறாரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் சண்முகம். நான் என்ன சொல்கிறேன் அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் அவ்வளோக்குள்ளலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்கள் ரோஸ்த்தை விட்டுட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி தொடர்றதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், கிளம்புங்க, காற்று வரட்டும், பார்த்துக்கலாம். நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே எதுக்கு எடுத்தாலும் கண்டனம், மறுப்பு, அப்படி எப்படின்னு ஒரே இழுத்து பிடிச்சி காட்டிக்கிட்டு எங்களோட சப்போர்ட்டால் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, எங்களோட சப்போர்ட் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்குன்னு. எதுக்கு நீங்களாம் தேவையே இல்லை. அவர் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா இங்கே தலைகளாக மாறும் எல்லாமே, புரிஞ்சுக்கிடுங்க. இல்லை நான் கேட்குறேன் உங்ககிட்ட, இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்தீங்கல்ல, திமுக கூட்டணி சப்போர்ட்டில் கொடுத்துட்டு இருந்தீங்களா அவங்க ஆட்சி அமையும் போதெல்லாம். ஸோ அப்போல்லாம் இதே மாதிரி தான் திமுக கிட்ட ஒரே கண்டனம் தெரிவித்து அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் தலையிட்டு கருத்து சொல்லிட்டு இருந்தீங்களா. அது என்ன தமிழை வச்சுக்கலாம் ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் உங்களுடைய கருத்தை நுழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டால் நாங்களாம் அப்படி தான், எங்களால் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, போங்கண்ணா உங்களுடைய செல்வாக்கு என்னன்னு பார்த்துடலாம், தனியாக போங்க, நீங்கள் ஒன்றும் அப்படி ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டாம். இல்லை இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும், அதாவது விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், இவங்களுக்கு 3 பேருக்கும் என்ன ஒரு நிலைப்பாடு கேட்டிங்கன்னா, இந்த முதலமைச்சர் விஜய் அவர் இருக்கார்ல, அவர் முழுக்க இந்த பிஜேபி, அப்புறம் இந்து மதம், ஸோ இவங்க எல்லாத்தையும் அவர் எதிர்த்து நிற்கணும். அவங்களுக்கு எதிரான ஒரு அந்த அரசியல், அந்த மத அரசியலை மட்டும்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணணும். பிஜேபியை முழுக்க ஏற்று நிற்கணும். அவங்க என்ன பண்ணாலும் அதை ஏற்று நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இவங்க எடுக்கணும். அப்படி எடுத்தாரு அப்படின்னா இவங்க எல்லாரும் அவங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற நிலைப்பாட்டை இருக்குங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செயல்படுறாருல. ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர் எந்த வகையில் செயல்படணும், ஒரு மத்திய அரசுடன் எந்த வகையில் இணக்கமாக இருக்கணும், நிர்வாக ரீதியில் அவங்களுடைய நம்ம ஒத்துழைச்சி போகணும். அப்போ தான் அவங்க மூலமாக ஒரு மாநிலத்திற்கு கிடைக்கக்கூடிய எல்லா நிதியும் கிடைச்சி அந்த வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சியை நம்ம மேம்படுத்த முடியும். அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு அரசியல் கை தேர்ந்தவராக ஒரு பக்கம் காங்கிரஸையும் தாங்கூடயே வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் அழகாக அணைச்சி கொண்டு போயிட்டு, அதே நேரத்தில் பாஜக கூட எந்த ஒரு முறைப்பட்ட ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு மனுஷன். இத்தனை வருஷத்தில் திமுக கூட இவ்வளோக்குள்ள கரெக்டாக 2 கட்சியும் இவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதிமுக அப்படி தான். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிக்ளேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காங்கிரஸை தாங்க கூட பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கிட்டு, ஆனால் அதே நேரத்தில் பாஜக கூட எந்தெந்த விஷயத்தில் முரண்படணுமோ அந்தந்த விஷயத்தில் முரண்பட்டுக்கிட்டு, எந்தெந்த விஷயத்தில் மக்களுக்காக பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கணுமோ அதில் அவங்க கூட நிர்வாக ரீதியாக அவர் கரெக்டாக போகிறாருல, பயணிக்கிறாருல, அந்த 2 பேரையும் கரெக்டாக தேசிய கட்சியில் ஹேண்டில் பண்ணுறாருல. ஸோ அதெல்லாம் இவங்க கண்ணை உறுத்துது. எப்படி இந்த மனுஷன் மட்டும் இப்படி இந்த 2 தேசிய கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறாரு. அது இப்படி இருக்கக்கூடாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்க்கு ஒருவேளை சப்போர்ட் பண்ணுறாரோ, பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படின்ட்டு முழுக்க அதாவது பிஜேபி ஏற்று ஒரு அரசியலை, அதாவது திமுக பண்ணுதில்ல, அதாவது எங்கள் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு ஒரு அரசியலை இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபியை முட்டு விடுவாங்களே. ஸோ வெளிப்படையில் இப்படி ஒரு அரசியலை பண்ணணுமா, பிஜேபி என்ன பண்ணாலும் அதை நாங்கள் எதுக்குன்னு காட்டிகிட்டே இருந்தால் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர், அவர் வந்து எல்லாருக்குமான ஒரு ஆட்சியை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இவங்களுக்கு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா இந்த மத அரசியல், இந்த பிஜேபி, இது பிஜேபி அரசியலை மட்டும் மக்களுடைய முன்னிறுத்தி அவர் அரசியல் பண்ண வரல. உண்மையிலே தமிழ்நாட்டை மாற்றணும், தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த பொருளாதாரம் வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்காண்டி அவர் ஒரு மாற்றமாக வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் எந்த அளவில் யாரை எதிர்க்கணும், யாரை விமர்சிக்கணும், எந்த அளவு. நீங்கள் ஆணையிட்ட உடனே, நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே அவர் உடனே தலைமைச் செயலாளர் மாற்றணுமா? நான் கேட்குறேன். இல்லை அவர் ஆட்சிங்க, அவர் தலைமையில் அவருடைய ஆட்சி அமைச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னா ஒரேடியாக முடியாது, நாங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் பிடிக்குன்னு சொல்லிட்டு போவாங்கன்னா உங்களை யார் பிடிச்சி வச்சுருக்கேன்னு கேட்குறேன். ஸோ செம கடுப்பாக இருக்குங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி மாணிக்கம் தாகர் பேசுகிறதும், இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரே எதுக்கெடுத்தாலும் இப்படி கண்டனம் தெரிவிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் இல்லை. நான் கேட்குறேன், அவங்க தான் தெளிவாக சொல்லியிருக்காங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சொல்லிட்டாருங்க நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அதாவது அந்த சுச்சரிக்கை போச்சு இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வட்டாட்சியில் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த விருப்பின் பேரில் பெருசாக பெர்மிஷன் யார்ட்டும் கேட்காம அவர் அனுப்பிட்டார். ஸோ அவருக்கு மேலே நம்ம தக்கபடி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்த இவங்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு. இருந்தாலும் அதெல்லாம் போதாது, நீங்கள் தலைமைச் செயலாளரை பார்த்தீங்கன்னா நீக்கிதே ஆகணும், அவர் வந்து எடுத்தாகணும், அவர் ஒரு ஆர்எஸ் அதிகாரி இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவீங்க, உடனே நீங்கள் சொன்னோன்னா அதை அப்படியே ஆமாம் ஜமீன் போட்டு அவர் செய்கிறதுக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரல. நம்ம மக்கள் அதுக்காக அவர் தேர்ந்தெடுக்கல. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், யாரை எப்போ எங்கே மாற்றணும், யாரை எந்த பதவி கொடுத்து உட்கார வைக்கணுங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க, ஓகேவா? மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க, அவருக்கு எந்த ஒரு சரிவும் வராது. தமிழை வச்சுக்கிறதுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷம் நடக்கும். இந்த 5 வருஷம் மட்டும் இல்லை, சிறப்பாக பண்ணால் அவருக்கு இன்னும் மேலும் மக்களை பற்றி ஆதரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் திமுக தான் சரி.
உங்களுக்குலாம் நான் சொல்கிறேனே, காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாகட்டும், கம்யூனிஸ்ட் உங்களெல்லாம் அப்படியே அடிமை மனநிலையிலே வச்சுருந்தாங்கல்ல, அதுதான் கரெக்ட். திமுக பண்ணதே கரெக்ட். உங்களுக்கு அப்படி வச்சிருந்தா நீங்களாம் பொத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இவ்வளோக்குள்ள ஒரு சிறப்பான இடத்த கொடுத்து ஒரு மரியாதையாக நடத்துறாருல முதலமைச்சர் விஜய் வரல, அது உங்களுக்கு தங்க மாட்டேங்குது. அதுதான் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பழமொழி சொல்ல இந்த இடத்துல நான் விருப்பப்படலை, ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களே, நீங்களே முடிவு சொல்லுங்கப்பா. அதாவது காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு தலைவர் எந்த அளவுக்கு ஒரு நக்கலாக விமர்சனம் பண்ணுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த அளவுக்கு எதிர்த்து போராட்டம் கண்டனம்ட்டு இறங்குறாங்க தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிர்த்து, விசிகே எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த சூழ்நிலை, தமிழ்நாடு சூழ்நிலையை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் எப்படி ஒரு இடத்த முதலமைச்சர் விஜய் கொடுத்து வச்சிருக்காரு. ஆனாலும் இவங்க இந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய்க்கு தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராக ஒரே பார்த்தீங்கன்னா கண்டனத்தையும் விமர்சனத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு போது நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.